முதலமைச்சர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா விவாகரத்து வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சங்கீதா அவங்களுக்கு புதுசா ஒரு தாலி ஒன்றை வாங்கி அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்து வந்துட்டு இருக்குதாம். அதோட விவரத்தை தான் இந்த வழியில பார்க்க போறோம். கடந்த 2-3 வருஷங்களாவே முதலமைச்சர் விஜயும் அவங்க மனைவி சங்கீதாவும் ஒன்னா சேர்ந்து வாழல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல பல வதந்திகள் பரவச்சு. அதை உறுதிப்படுத்துற விதமா கடந்த பிப்ரவரி மாதம் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விஜய் அவரோட மனைவி சங்கீதா ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த மனுவை அவங்க போட்டு கிட்டத்தட்ட 4 முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குது. பிப்ரவரி மாதம், அடுத்ததா ஏப்ரல் மாதம், ஜூன் மாதம், கடைசியே இப்ப ஆகஸ்ட் 7ஆம் தேதி. இதுல ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்த இந்த வழக்கு விசாரணை அப்பதான் லண்டன்ல இருந்து முதலமைச்சர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா வீடியோ கால் மூலியமா ஹியரிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல அசம்பிளில பிஸியா இருந்ததால முதலமைச்சர் விஜய் அவர்களால் கலந்துக்க முடியல. மதியத்துக்கு மேல அவர் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் கிடைச்சது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேல விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்க போட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விவாகரத்து மனுவையும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. சோ இது மூலயமா வரப்போற ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் திருமண நாள் வரப்போகுது. அந்த திருமண நாள்ல இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சோசியல் மீடியால பல நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்க விவாகரத்து மனு அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே கடந்த ஒரு சில வருஷங்களாவே 2 பேரும் தனித்தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தியால சென்னையில விஜய் அவர்கள் இருக்கும்போது அவங்க கூட நீலாங்கரை வீட்டில் இருந்த சங்கீதா ஒரு சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடு ஏற்பட்டு லண்டனுக்கு போயிட்டாங்க. லண்டனுக்கு போயிட்டு அங்க தன்னோட மகன் அப்புறம் மகள் கூட தனியா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இவங்க அவங்களுக்கு பூர்வீகம் லண்டன் தான். அவங்க அப்பா அம்மா எல்லாமே லண்டன்ல தான் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால தான் சென்னையில இருந்து லண்டனுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அப்படி போகும்போது தான் கழுத்துல போட்டிருந்த விஜய் அவர்கள் கட்டின தாலிய கடந்த ஒரு சில வருஷங்களாவே அவங்க போட்டுக்கல. முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு நடிகை கூட திருமணத்தை தாண்டிய உறவுல விஜய் அவர்கள் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் விவாகரத்து மனுல சங்கீதா அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தால தனக்கு தாலி கட்டின ஒரு கணவர் இன்னொருத்தவங்க கூட எப்படி இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம், எப்படி அவங்க கூட வாழ்க்கை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற கோவத்துல அவரே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் தாலி வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தாலி அவங்க அணியறது இல்லையா. ஆனா இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்காங்கல்ல. இப்ப மறுபடியும் அவங்க குடும்ப வாழ்க்கையில இணையும் போது விஜயோட அம்மா இருக்காங்கல்ல, ஷோபா, அவங்க தன்னோட மருமகள் சங்கீதா கிட்ட பேசும்போது கண்டிப்பா உன் கழுத்துல மறுபடியும் அந்த தாலி ஏறணும், அதுவும் விஜய் அவர்கள் கையாலே ஏறணும், அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். விஜய் அவர்கள் தரப்பு கிட்ட புதுசா தாலியை வாங்க சொல்லி, இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய தாலியை நீ கொடுத்தினா அதை கொஞ்சம் ரெடி பண்ணி மறுபடியும் திருமண நாள் அன்னைக்கு உன் கழுத்துல உன் கணவர் கையாலேயே போட்டுக்க. வாழ்க்கையில இது வரைக்கும் பல கசப்பான அனுபவம் நடந்திருக்கு, அதெல்லாம் கடந்து போகட்டும், புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிங்கிற அட்வைஸ் கொடுத்துருக்காங்களாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த தாலியை ஏற்பாடு செய்யறதுக்கான எல்லா முன்னேற்பாடும் நடந்து வந்துட்டு இருக்குதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.